இல்ல ஒருவேளை அவர் இந்த அரசு சாட்சியை கலைக்கல, சாட்சிகள் எல்லாம் ஒழுங்கா வந்துட்டு இருக்காங்க, ஆனா அமைச்சரை தொடர்றதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்குமா? ஆமா. அப்ப அந்த தேவையே வந்திருக்காது. அப்ப அவர் அமைச்சரா பதவி ஏற்றது சிக்கல் இல்ல, சாட்சிகளை கலைச்சதுதான் சிக்கல். சட்டப்படி நீங்க அமைச்சரா பதவி ஏற்க கூடாது. இப்போ கெஜ்ரிவாலுக்கு சொன்னாங்க, நீங்க கோர்ட் இதுக்கு செக்ரட்டரி போக கூடாது, ஃபைல் பார்க்க கூடாது. அதோட அர்த்தம் அவங்க ஸ்பெசிபிக்கா அந்த ஆர்டர்ல இருந்துச்சு, இவருக்கு இல்ல. அந்த ஏரியா அது அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம் ஒரு முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகி வந்த உடனே மூத்த அமைச்சர்களும் மற்றவர்கள் சொன்னதாக கேள்வி, ஒரு 6 மாசம் விடலாம் சார், அதுக்கு பிறகு அவரை அமைச்சராக்கலாம். ஓகே. ஆனா இவங்களுக்கு துடிப்பு, உடனே ஆக்கணும், அந்த போர்ட்போலியோ அப்படியே வச்சிருக்காங்க, உடனே கொடுக்கணும். அதோடைய விளைவும் சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு இருக்கு. இவன் இன்னைக்கு அதான கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, நாங்க வந்து ஒரு அமைச்சர் ஆகட்டும். அதுக்கு இவ்வளவு அது ஒரு 6 மாசம் டென்யூர் எடுத்துக்கிட்டாங்களே அமைச்சரா, ஈடி போனதுமே நான் உங்களுக்கு எப்ப சொன்ன அமைச்சராக உடனே அந்த கடுமை இப்ப காட்டுற கடுமையை அப்பயே காமிச்சிருக்கலாம்ல. என்ன சினிமாவா இது? அப்படியே மிலா இவர் வந்து இது பண்ணிட்டார் அப்படியா உடனே எழுதி அப்போ திருநாட்டு பிரகாரம் உங்களுக்கு ஆயுள் தரணும் அப்படிலாம் இல்லை. கோர்ட் ப்ரொசீஜர்ன்றது இவ்வளவு சீக்கிரம் வந்தது கூட பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. இது அப்படியே இருக்கும். திடீர்னு சில சமயம் வந்து வழக்குகள்ல வந்து கோவத்தை காட்டுவாங்க, தள்ளி தள்ளி விட மாட்டேன், உன்னை காலி பண்ணுவேன். ஒண்ணுமே இருக்காது.